நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டே தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. அரசு பள்ளி ஆசிரியரை கண்மூடித்தனமாக தாக்கி பெட்ரோலை ஊற்றிய இளைஞர்கள். டீ கடைக்கு போய்விட்டு வந்த வாட்ச்மேனை பார்த்து இளைஞர்கள் நாலாபுரமும் தெரித்து ஓட்டம். துக்க வீட்டுக்கு வந்திருந்த இளைஞர்கள் தமிழ் ஆசிரியர் மீது கொலைவரி தாக்குதல் நடத்தியது ஏன்? இளைஞர்களுக்கும் தமிழ் ஆசிரியருக்கும் என்ன சம்பந்தம்? பின்னணி என்ன? சாயங்காலம் 5 மணி இருக்கும். பள்ளி வளாகத்துல உட்கார்ந்திருந்த ஆசிரியர் சையத் முகமது மேல 4 இளைஞர்கள் பெட்ரோல் ஊத்தி தீ வைக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. என்ன யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு ஆசிரியர் கத்துற சத்தத்தை கேட்டு ஓடி வந்த வாட்ச்மேனை பார்த்ததும் ஒரு கும்பல் தப்பி ஓடி இருக்கு. உடனே 108 ஆம்புலன்ஸை வர வச்ச வாட்ச்மேன் ஆசிரியரை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காரு. அப்போ போலீஸ்காரங்க கிட்ட அவர் கொடுத்த வாக்குமூலம் தான் இங்க எல்லாரையும் பதபதைக்க வச்சிருக்கு. சர்வீஸ் கொடுத்துருக்குங்க. இவங்க அந்த பக்கம் சரக்கு அடிச்சுட்டு சரக்கு அடிச்சுட்டு வாங்கிடுவோம். நான் சத்தம் போடவும் ரொம்ப ஒரு ஆபாசமான வாக்குல பேசி போயிட்டானுங்க. சரிங்க சார். போயிட்டு மறுபடியும் திரும்பி வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டானுங்க. திருப்பூர் உடுமலை அடுத்த காரத்தொழுவுல அரசு மேல்நிலை பள்ளி இருக்குது. இங்க வேலை பார்த்த உடுமலையை சேர்ந்த தமிழ் ஆசிரியர் சையத் முகமதுவோட பைக் ரிப்பேர் ஆனதால ஒர்க் ஷாப்ல விட்டுட்டு ஸ்கூலுக்கு வந்திருக்காரு. பைக்கை சரி பண்ணி நாங்களே பைக்கை ஸ்கூலுக்கு கொண்டு வந்து தந்துடுறோம்னு சொல்லியிருக்காங்க. அதனால வழக்கம் போல பள்ளிக்கு போன ஆசிரியர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. சாயங்காலம் 4 மணிக்கு பள்ளி முடிஞ்சதும் ஆசிரியர்கள் மாணவர்கள் எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. தமிழ் ஆசிரியர் சையத் முகமது மட்டும் பைக் பள்ளி வளாகத்துல 5 மணி வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அவர் கூட இருந்த வாட்ச்மேனையும் டீயும் பஜ்ஜியும் வாங்கிட்டு வர சொல்லி டீ கடைக்கு அனுப்பி விட்டிருக்காரு ஆசிரியர். அப்போ காரத்தொழுவு பகுதிக்கு ஒரு துக்க நிகழ்ச்சிக்கு வந்த வெளியூரை சேர்ந்த 4 இளைஞர்கள் அரசு பள்ளி கேட்டு கிட்ட உட்கார்ந்து சரக்கு அடிச்சுட்டு ரோட்ல போய்கிட்டு இருந்த பொதுமக்கள் கிட்ட ரகளை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. சத்தம் கேட்டு வெளியே போன ஆசிரியர் அந்த இளைஞர்களையும் அவங்க கையில இருந்த மது பாட்டில்களையும் பார்த்துட்டு ஷாக் ஆகியிருக்காரு. ஏம்பா, பள்ளி வாசல்ல உட்கார்ந்து இப்படி மது அடிக்கலாமா? இதெல்லாம் தப்பு, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்கன்னு அவங்கள திட்டி இருக்காரு. எங்களையே திட்டுறியான்னு மது போதையில இருந்த அந்த 4 பேரும் சையத் முகமதுவோட முகத்திலேயே குத்தி இருக்காங்க. அதுக்கு பிறகு அவரை கீழே தள்ளி விட்டு கையில கிடைச்ச பொருட்களை கொண்டு கொடூரமா தாக்கி இருக்காங்க. அதோட விடாம ஆசிரியரை தரன்னு இழுத்துக்கிட்டு போய் பள்ளி வளாகத்துல உட்கார வச்சு நில குலையற வரைக்கும் விடாம அடிச்சிருக்காங்க. 47 வயசான ஆசிரியர் சையத் முகமது அடி தாங்க முடியாம என்ன விட்டுருங்கடான்னு கெஞ்சி இருக்காரு. போதையில என்ன செய்யறோம் அப்படின்னு தெரியாத அவங்க உன்னை கொல்லாம விடமாட்டோம்னு மிரட்டி அவருடைய 2 கைகளையும் கயிறு போட்டு கட்டி இருக்காங்க. கூட்டத்துல இருந்த ஒருத்தன் வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு பைக்ல இருந்து பெட்ரோலை பாட்டில புடிச்சுக்கிட்டு வந்து ஆசிரியர் மேல ஊத்தி தீக்குச்சிய பத்த வச்சு கொளுத்துவதற்கு முயற்சி பண்ணியிருக்கான். ஏற்கனவே அடி வாங்கி காயத்தோட இருந்த சையது முகமதோட கண், மூக்கு, வாய் பகுதியில பெட்ரோல் பட்டதும் எரிச்சல் அதிகமாகி இருக்குது. வலியால துடிச்ச ஆசிரியர் என்னை யாராவது காப்பாத்துங்கன்னு கத்தி கூச்சல் போட்டிருக்காரு. அப்போ டீ கடைக்கு போயிட்டு வந்த வாட்ச்மேன் பள்ளிக்குள்ள வந்த உடனே ஆசிரியரோட நிலைமைய பார்த்து பதறி போனதோட சாலையில போன பொதுமக்களை உதவிக்கு அழைச்சுக்கிட்டு வந்து குடிகார கும்பலை பிடிக்க முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனா அந்த கும்பல் பள்ளிச்சுவர் வழியா எகிரி குதிச்சிருக்காங்க. பொதுமக்கள் அவங்கள விரட்டி பிடிக்க முயற்சி பண்ணாலும் 4 பேரும் 4 பக்கமா தெரிச்சு ஓடி தப்பிச்சுட்டாங்க. அதுக்கு பிறகுதான் 108 ஆம்புலன்ஸை வரவழைச்ச வாட்ச்மேன் ஆசிரியரை மீட்டு உடுமலை அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. இந்த தகவலை கேட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போன போலீஸ்காரங்க கிட்ட நடந்த விஷயத்தையெல்லாம் ஒண்ணு விடாம சொல்லி இருக்காரு தமிழ் ஆசிரியர். அதை அடுத்து மடத்துக்குளம் போலீசார் பள்ளியில போய் ஆய்வு பண்ணியிருக்காங்க. அப்புறம் துக்க நிகழ்ச்சி வீட்டுக்கு போன காவலர்கள் உங்க வீட்டுக்கு வந்த வெளியூர் பசங்க யாரு, அவங்க எங்க தப்பிச்சு போயிருக்காங்க, அவங்க எந்த பகுதியை சேர்ந்தவங்கன்னு விசாரணை
விசாரணை நடத்தி வர்றாங்க. ஆனா சம்பவம் நடந்து 3 நாளாகியும் எந்த ஒரு துப்பும் கிடைக்காததால கொலை முயற்சி பண்ண கும்பல எங்க தப்பி போயிருப்பாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாம போலீஸ்காரங்க திணறிக்கிட்டு வர்றாங்க. சாலையில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடந்த ஹோட்டல் உரிமையாளர் முகமும் தலையும் சிதைந்து கிடந்த சடலத்தை பார்த்து அரண்டு நின்ற பொதுமக்கள், மோப்ப நாயை வைத்து துப்பு துலக்கிய காவல்துறையினர், கணவன் கதையை முடிக்க மனைவியை சதித்திட்டம் தீட்டியது அம்பலம். கணவனை மனைவியை துடிக்க துடிக்க கொன்றதற்கு என்ன காரணம்? கொலைகாளி சிக்கியது எப்படி? நடந்தது என்ன? காலை 8:30 மணி. ஸ்கூல், காலேஜ், வேலைக்கு போறவங்கன்னு எல்லாரும் அறக்க பறக்க கிளம்பிக்கிட்டு இருந்த நேரம். எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் டிராபிக். இப்படி வழக்கத்தை விட பரபரப்பா இருந்த அனந்தபுரத்துல நடந்த ஒரு கொடூர சம்பவம் தான் மக்களை நடுநடுங்க வச்சிருக்கு. ஏன்னா 43 வயசு மதிக்கத்தக்க ஒருத்தர் நடு ரோட்ல கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டு கிடந்திருக்காரு. முகம், மார்பு, தலைன்னு கொடூரமா சிதைக்கப்பட்டு கிடந்த சடலத்தை பார்த்து அந்த வழியா போன மக்கள் அரண்டு போய் நின்று இருக்காங்க. விஷயம் தெரிஞ்சு கொஞ்ச நேரத்துல ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அதுக்கு பிறகு கொலை செய்யப்பட்டு கிடந்த நபர் யாரு, இவரை இப்படி பண்ணது யாருன்னு ஏகப்பட்ட கேள்விகளுக்கு விடை தேடி இருக்காங்க. மோப்ப நாயை வர வச்சு சடலம் மீட்கப்பட்ட இடத்துல போலீஸ்காரங்க தீவிர சோதனையில ஈடுபட்டாங்க. அப்போ சடலம் கிடந்த இடத்துல இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற ஒரு வீட்டுக்கு மோப்ப நாய் 2 முறை போயிட்டு வந்திருக்கு. அதை நோட் பண்ண காவலர்கள் அந்த வீட்டுல குடியிருந்த பாபா பக்ருதீன்ங்கிறவரை பிடிச்சு விசாரணை பண்ணாங்க. எதுக்காக கொலை செஞ்ச, அந்த நபர் உனக்கு என்ன வேணும்னு கேட்டிருக்காங்க. கொலையா நான் பண்ணேனா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல சார்னு சொல்லியிருக்காரு பாபா பக்ருதீன். இப்படி பேசிக்கிட்டு இருந்தா வேலைக்காகாதுன்னு பாபா பக்ருதீனை தொக்கா ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போய் கவனிக்க வேண்டிய விதத்துல சிறப்பா கவனிச்சிருக்காங்க. போலீஸ்காரங்களோட அடி தாங்க முடியாம அந்த நபரை நான் தான் சார் கொலை பண்ணேன் சொல்லி இருக்கான் பாபா பக்ருதீன். அதுக்கு பிறகு பக்ருதீன் கிட்ட அடுத்தடுத்து நடத்தின கிடுக்கிப்பிடி விசாரணையில தான் பல அதிர்ச்சியான விஷயங்கள் எல்லாம் போலீஸுக்கு தெரிய வந்துச்சு. கொலை செய்யப்பட்டவரோட பேரு சுரேஷ் பாபுன்னும், அவரை கொலை செய்யறதுக்கு சதி திட்டம் தீட்டினது வேற யாரும் இல்ல, அவருடைய மனைவி அனிதா தான்ங்கிறதும் வெட்ட வெளிச்சமாகி இருக்கு. ஆந்திர மாநிலம் அனந்தபுரத்தை சேர்ந்த சுரேஷ் பாபுவுக்கும் அனிதாவுக்கும் கல்யாணமாகி 15 வருஷம் ஆகுது. இந்த தம்பதிக்கு ஒரு மகள் இருக்காங்க. சுரேஷ் பாபு சதாசிவ காலனியில ஒரு ஹோட்டல் வச்சு நடத்திக்கிட்டு இருந்திருக்காரு. கணவன் சுரேஷுக்கு உதவியா அனிதாவும் ஹோட்டல்ல ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. வியாபாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சுரேஷ் கடைக்கு தேவையான பொருட்களை வாங்க போறது வழக்கம். அந்த டைம்ல அனிதா மட்டும்தான் கடையில இருப்பாங்க. அந்த சமயம் சுரேஷ் கடைக்கு பக்கத்துல பழ வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தவன் பாபா பக்ருதீன். இவனுக்கும் அனிதாவுக்கும் இடையில ஏற்பட்ட பழக்கம் நாளடைவுல தகாத உறவா மாறி இருக்குது. தினமும் கணவன் பொருட்களை வாங்க போனதுக்கு அப்புறம் பாபா பக்ருதீனோட கொஞ்சி பழகிட்டு இருந்திருக்காங்க அனிதா. ஒரு கட்டத்துல மனைவி அனிதா பாபா பக்ருதீனோட தகாத உறவுல இருந்தது சுரேஷுக்கு தெரிஞ்சு குடும்பத்துல பெரிய பிரளயமே விடுச்சிருக்கு. எவ்வளவோ கண்டிச்சும் அனிதா பாபா பக்ருதீன் கிட்ட பேசுறதையும் பழகிறதையும் நிறுத்திக்கவே இல்லை. இதனால தம்பதிகளுக்குள்ள தினமும் பிரச்சனை வந்து விவாகரத்து வரைக்கும் போயிருக்கு. ஆனா மகளோட எதிர்காலம் பாதிக்கப்பட்டுரும்னு நினைச்சு விவாகரத்து முடிவுல இருந்து பின் வாங்கியிருக்காரு சுரேஷ். மனைவியோடைய கேடுகட்ட செயலை நினைச்சு சுரேஷ் குடிபோதைக்கு அடிமையாகிட்டாரு. ஒரு கட்டத்துல விஷயம் வீட்டுல உள்ள பெரியவங்க காதுக்கு போயிருக்கு. சுரேஷோட பெற்றோர், அனிதாவோட பெற்றோர் எல்லாருமா உக்காந்து இது சம்பந்தமா பேசியிருக்காங்க. பெரியவங்க வரைக்கும் விஷயம் தெரிஞ்சு பிரச்சனை பெருசானதுக்கு அப்புறம் அனிதா பாபா பக்ருதீனோட பேசுறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மனைவி திருந்திட்டான்னு சுரேஷ் கொஞ்சம் நிம்மதியில இருந்தப்பதான் அனிதாவின் போன்ல இருந்த கால் ஹிஸ்டரிய பார்த்து நொந்து போயிட்டாரு. அப்பதான் பாபா பக்ருதீனும் அனிதாவும் இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறது தெரிஞ்சிருக்கு. உடனடியா மனைவி கிட்ட பயங்கரமா சண்டை போட்டிருக்காரு. இவரை இப்படியே விட்டா நமக்கு பிரச்சனைன்னு நினைச்சு பாபா பக்ருதீன் கூட சேர்ந்து கணவனுடைய கதையை முடிக்க மாஸ்டர் பிளான் போட்டிருக்காங்க அனிதா.
சம்பவத்தன்னைக்கு வழக்கம் போல கடையை அடைச்சிட்டு இரவு 11 மணிக்கு பைக்ல வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தாரு சுரேஷ். அப்போ அந்த வழியா மறைஞ்சு நின்னுகிட்டு இருந்த பாபா பக்ருதீன் சுரேஷ் மேல காலி மது பாட்டில தூக்கி வீசியிருக்கான். அந்த சமயம் நிலை தடுமாறி கீழே விழுந்த சுரேஷ தான் வச்சிருந்த ஸ்க்ரூ டிரைவரால சரமாரியா அடிச்சிருக்கா. இரவு நேரம் கண்ணு கெட்டுன தூரத்துல யாரும் இல்ல. இத தனக்கு சாதகமா பயன்படுத்தி இருக்கான் பக்ருதீன். ஸ்க்ரூ டிரைவரால அடிச்சு சுரேஷோட உயிர் போகாததால பக்கத்துல இருந்த கல்லை எடுத்து அவருடைய தலை மேல ஒரே போடா போட்டிருக்கான். அதுல நில குலைஞ்ச சுரேஷ் சம்பவ இடத்திலேயே துடிச்சு உயிர் இழந்துட்டாரு. இந்த மொத்த உண்மையையும் பாபா பக்ருதீன் வாக்கு மூலத்துல சொல்லியிருக்கான். அதுக்கு பிறகு கணவன் கதையை முடிக்கிறதுக்கு திட்டம் தீட்டின அனிதாவையும் பக்ருதீன் மேலையும் கொலை வழக்கு பதிவு பண்ணி 2 பேரையும் சிறையில அடைச்சிட்டாங்க. ஏற்கனவே திருமணமாகி கணவரை பிரிந்த பெண்ணுடன் ராங் காலில் பழக்கமான இளைஞர் பழகிய சிறிது நாட்களிலேயே காதலிப்பதாகவும் திருமணம் செய்து கொள்வதாகவும் வாக்குறுதி. திருமணமே செய்து கொள்ளாமல் ஒரே வீட்டில் கணவன் மனைவி போல் வாழ்க்கை. திடீரென 7 பேர் கொண்ட கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்ட இளைஞர். இளைஞரை வீடு புகுந்து வெட்டி கொலை செய்த கும்பல் யார்? கொலைக்கான காரணம் என்ன? விடிஞ்சும் விடியாமலும் வீட்டுக்குள்ள தடன்னு ஓடி வந்த 7 பேர் தூங்கிட்டு இருந்த இளைஞர் ஸ்ரீனிவாச அறிவாளால சரமாரியா வெட்டி கொண்டு போட்டுட்டு அங்கிருந்து ஓடி இருக்காங்க. அதை பார்த்த அக்கம் பக்கத்துல உள்ள மக்கள் போலீஸுக்கு போன் பண்ணி தகவல் கொடுத்திருக்காங்க. அடுத்து அங்க வந்த போலீசார் சடலத்தை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டு இளைஞரோட வீடு இருக்கிற சாலைகள்ல உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு பண்ணிருக்காங்க. அதுல கொலையாளிகள் 7 பேரையும் அடையாளம் கண்டதோடு அடுத்த 1 மணி நேரத்துல அவங்கள மடக்கி பிடிச்சு கைதும் பண்ணிட்டாங்க. அதுலதான் கொலையாளிகள் யார், ஸ்ரீனிவாச எதுக்காக கொலை செஞ்சாங்கன்னு எல்லாத்துக்குமே விடை கிடைச்சது. கர்நாடக மாநிலம் சித்ரதுர்கா பக்கத்துல பூவினநாடு கிராமத்தைச் சேர்ந்தவர் தான் 30 வயசு இளைஞர் ஸ்ரீனிவாஸ். கல்யாணமாகாத இவரு கிரண்கிற பொண்ணுக்கு கால் பண்ணி ஒரு ஆணோட பெயரை சொல்லி பேசியிருக்கார். சாரி, ராங் நம்பர்னு சொல்லி இருக்காங்க கிரண். அப்போ ராங் காலா இருந்தாலும் பரவாயில்ல, உங்க வாய்ஸ் ஸ்வீட்டா இருக்குதுன்னு சொல்லி இருக்காரு ஸ்ரீனிவாஸ். அதை கேட்டு கோபப்படுவாங்கன்னு பார்த்தா நிஜமாவா சொல்றீங்கன்னு கேட்டு சிரிச்சிருக்காங்க கிரண். அடுத்து 2 பேருமே தினமும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பேசின கொஞ்ச நாள்லயே கிரணுக்கு ப்ரப்போஸ் பண்ணிருக்காரு ஸ்ரீனிவாஸ். அப்போ எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருச்சு, ஆனா கணவரை பிரிஞ்சு தனியா வாழ்ந்துட்டு இருக்கிறேன், எங்க 2 பேருக்குமே ஒத்து வரலன்னு சொல்லி இருக்காங்க கிரண். அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நாம சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காரு ஸ்ரீனிவாஸ். ஏற்கனவே கல்யாணமாகி கணவரை பிரிஞ்சிட்டோம்னு தெரிஞ்சும் நம்ம மேல அன்பா இருக்கிறாரேன்னு சந்தோஷப்பட்டு இருக்காங்க கிரண். அதுக்கு பிறகு கிரணும் ஸ்ரீனிவாசும் கல்யாணம் பண்ணிக்காமலேயே ஒரே வீட்டுல கணவன் மனைவி மாதிரி வாழ்ந்திருக்காங்க. ஸ்ரீனிவாஸ் தான் உலகம்னு இருந்திருக்காங்க கிரண். இதுக்கு மத்தியில ஒரு நாள் ஸ்ரீனிவாசோட செல்போனுக்கு மெசேஜ் வந்த வண்ணமா இருந்திருக்குது. ஸ்ரீனிவாஸ் தூங்கிட்டதால வாட்ஸ்ஆப்பை ஓபன் பண்ணிருக்காங்க கிரண். அப்போ இன்னொரு பொண்ணு கூட ஸ்ரீனிவாஸ் லவ் சாட்டிங் பண்ணி இருந்ததை பார்த்திருக்காங்க. தூங்கி எந்திரிச்ச ஸ்ரீனிவாஸ் கிட்ட வாட்ஸ்ஆப் மெசேஜை காட்டி வேறொரு பொண்ணு கிட்ட பேசுற அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இருக்க, அப்படின்னா என் வாழ்க்கையில எதுக்கு வந்த, ஏன் என்னைய ஏமாத்துன, இனிமே என்கிட்ட பேச வேண்டாம், போன் பண்ண வேண்டாம், எங்க வீட்டுக்கு வர வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க கிரண். என்னைய மன்னிச்சிரு, நான் பேசினது தப்புதான், இனி பேசவே மாட்டேன்னு ஸ்ரீனிவாஸ் சொன்னப்ப இதுக்கு மேல உன்னை நம்ப மாட்டேன், வெளியே போயிருன்னு ஸ்ரீனிவாச வீட்டை விட்டு அனுப்பியிருக்காங்க கிரண். ஆனா விடாம கிரணுக்கு போன் பண்றது, நேர்ல பார்க்க வர்றது, என்கிட்ட பேசுன்னு டார்ச்சர் பண்ணியிருக்காரு ஸ்ரீனிவாஸ். அப்போ தன்னோட 3 தம்பிகளான சாகர், அபிஷேக், கிரண்குமாரை கூப்பிட்டு ஸ்ரீனிவாஸ் ரொம்ப டார்ச்சர் பண்றான், அவனை கண்டிச்சு வைங்கன்னு சொல்லி இருக்காங்க கிரண். எங்க அக்காவை தொந்தரவு பண்ண வேண்டாம், அவங்களுக்கு உங்களை பிடிக்கலன்னு கிரனோட தம்பிகளும் வார்ன் பண்ணிருக்காங்க. ஆனாலும் ஸ்ரீனிவாஸ் காது கொடுத்து கேட்காம தொடர்ந்து கிரணுக்கு தொந்தரவு கொடுத்திருக்காரு.
அதனால கட்டுப்பான கிரணோட தம்பிகள் தங்களோட 4 நண்பர்களை அழைச்சிட்டு வீடு புகுந்து ஸ்ரீனிவாச அறிவாளால வெட்டி கொலை செஞ்சிருக்காங்க. கொலை செஞ்ச 1 மணி நேரத்துக்குள்ளேயே கொலையாளிகளான சாகர், அபிஷேக், கிரண்குமார், கிருஷ்ணமூர்த்தி, சஞ்சு, கரியப்பா, யஸ்வந்த் இவங்க 7 பேரையும் சுத்தி வளைச்சு கைது பண்ணிட்டாங்க போலீஸ். தகாத உறவே ஆபத்துதான். அதுலயும் அந்த தகாத உறவுக்குள்ள இன்னொரு தகாத உறவு இருந்ததோட விளைவு கடைசியில கொலையில முடிஞ்சிருக்கு. நிகழ்தகவு. ரத்தம் சொட்டியபடி போலீசாருக்கு போன் செய்த நபர் பரிகாரம் செய்வதாக கூறி தலையில் கத்தியால் வெட்டிய கோவில் பூசாரி. ரத்தம் வழிந்தபடி ரோட்டிற்கு ஓடி வந்தவரை பார்த்து கதி கலங்கிய மக்கள். சைக்கோ பூசாரியை போலீசார் தட்டி தூக்கியது எப்படி? நடந்தது என்ன? கழுத்துல ருத்ராட்சம், நெத்தி நிறைய பட்டைன்னு பக்திமயமா சிவன் முன்னால நின்னு சாமியார் சிவகுமார் குறி சொல்லிட்டு இருந்திருக்கார். அப்போ எதிரில் நாகராஜுங்கிறவரு உட்காந்துட்டு இருந்திருக்கார். உனக்கு நல்லது செய்யறேன்னு சொல்லி நாகராஜோட தலையிலேயே கத்தியால குத்தி இருக்காரு சிவகுமார். இப்படி நடக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நாகராஜ் உசுர கையில பிடிச்சுக்கிட்டு வெளியே ஓடி வந்து போலீஸுக்கு போன் பண்ணிருக்கார். அழுதுகிட்டே நாகராஜ் பேசினதும் அடுத்த கொஞ்ச நேரத்துல அங்க வந்துட்டாங்க போலீசார். அதுக்கு பிறகு நாகராஜ் கிட்ட நடத்தின விசாரணையில தான் சாமியார் எதுக்காக கத்தியால குத்துனாருன்னு தெரிய வந்திருக்கு. நீலகிரியை அடுத்த தூதூர் மட்டம் மகாலிங்க காலனியில இருந்த சிவகுமாருக்கு 30 வருஷத்துக்கு முன்னால கல்யாணமாகி இருக்கு. ஆரம்பத்துல கூலி வேலைக்கு போயிட்டு இருந்தவரு அடுத்து ஐஸ்கிரீம் கடை, பிரிண்டிங் மெஷின் கடைன்னு பிசினஸ்ல இறங்கி இருக்கார். இது ஒரு பக்கம் இருந்தாலும் மதுவுக்கு அடிமையான சிவகுமார் மனைவி மகனை போட்டு தினமும் அடிச்சு கொடுமைப்படுத்தியிருக்கார். பொறுத்து பார்த்த மனைவி இனி உங்கூட வாழ மாட்டேன்னு சொல்லி கணவரை விட்டுட்டு தன்னோட மகனை மட்டும் அழைச்சிக்கிட்டு தனியா போயிட்டாங்க. இதுக்கு மத்தியில பிசினஸ்ல ரொம்ப நஷ்டமானதால சிவகுமார் அங்கேயே காளி கோயில் கட்டி பூசாரியா மாறி குறி சொல்லிட்டு வந்திருக்கார். இந்த கோயிலுக்கு எல்லா ஊர்கள்ல இருந்தும் சாமி கும்பிட வந்த மக்கள் சிவகுமார் கிட்ட குறி கேட்டுட்டு போறத வழக்கமா வச்சிருந்தாங்க. அதே பகுதியைச் சேர்ந்த நாகராஜும் காளி மேல ரொம்ப பக்தியா இருந்திருக்கார். கோயிலுக்கு தினமும் போன நாகராஜ் எனக்கு எப்போ கல்யாணம் ஆகும்னு சிவகுமார் கிட்ட குறியும் கேட்டிருக்கார். தினமும் கோயிலுக்கு போனதால 2 பேரும் நல்ல நண்பர்களாக பழக ஆரம்பிச்சிருக்காங்க. காலப்போக்குல இவங்களோட பழக்கம் ஒன்னா உட்கார்ந்து சியர் சொல்லி மது குடிக்கிற அளவுக்கு போயிருக்கு. சம்பவத்தன்னைக்கு சிவகுமார் தன்னோட சட்டப்பையில இருந்த காசை எடுத்து நாகராஜ் கிட்ட கொடுத்து கடைக்கு போய் மது வாங்கிட்டு வர சொல்லி இருக்காரு. அப்புறம் 2 பேரும் சிவகுமார் வீட்டுல உட்கார்ந்து மது குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. லேசா போதை ஏற ஆரம்பிச்சதும் உன்னை எல்லோருமே மனநிலை பாதிக்கப்பட்டவன்னு தன்கிட்ட சொல்றதா நாகராஜ் கிட்ட சிவகுமார் சொல்லி இருக்கார். அதுவும் உனக்கு கல்யாணமும் ஆகல, அதனால உன்னை கேவலமா பேசுறவங்க மூஞ்சில கரிய பூசுற மாதிரி உனக்கு ஒரு ரத்த பரிகாரம் பண்ணி நல்லது பண்ண போறேன்னு சொல்லி இருக்காரு. அதுவும் சுடுகாட்டுல போய் தான் இந்த பரிகாரம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இருக்காரு சிவகுமார். அதெல்லாம் வேண்டாம், இங்கேயே வச்சு பரிகாரம் பண்ணுங்கன்னு நாகராஜ் சொல்லி இருக்கார். அதுக்கு பிறகு 2 பேரும் பூஜை அறைக்கு போயிருக்காங்க. அங்க காவி வேட்டியை உடுத்திக்கிட்டு பூஜையை ஆரம்பிச்சிருக்காரு சிவகுமார். ரூம் ஃபுல்லா மேஜைக்கான பொருளை ரெடி பண்ண சாமியார் ஒரு பாய விரிச்சு நாகராஜ உட்கார வச்சிருக்கார். அப்போ அவர் முன்னால நின்னு சாமியாடி மது போதையில வாய்க்கு வந்த மந்திரங்களை சொல்லி சிவனை கட்டி பிடிச்சிட்டு பூஜையை ஆரம்பிச்சிருக்காரு சிவகுமார். அப்புறம் கை நிறைய விபூதி குங்குமத்தை எடுத்த சாமியார் நாகராஜ் முகத்துல தூவி இருக்கார். கண்ணுக்குள்ள திருநீர் பட்டதால கண்ணை சிமிட்டிக்கிட்டே இருந்த நாகராஜோட தலையில திடீர்னு கத்தியை எடுத்து குத்தி இருக்கார். அப்போ தரையிலையும் சுவர்லையும் ரத்தம் தெரிச்சிருக்குது. நாகராஜ் முகத்திலையும் ரத்தம் வடிஞ்சுக்கிட்டே இருந்திருக்கு. ஏன் இப்படி பண்ணீங்கன்னு நாகராஜ் கேட்டப்போ மந்திரம் சொல்லிக்கிட்டே மறுபடியும் கத்தியை எடுத்துட்டு குத்த வந்திருக்காரு சிவகுமார்.
சுதாரிச்சுக்கிட்ட நாகராஜ் என்ன ஒருத்த வெட்டிட்டான்னு அலறிக்கிட்டே அறையில இருந்து வெளியே ஓடி வந்து கத்தி கூச்சலிட்டு இருக்காரு. அப்போ சாலையில போயிட்டு இருந்த மக்கள் என்னாச்சு ஏதாச்சுன்னு நாகராஜ் கிட்ட கேட்டு இருக்காங்க. ஒருத்தன் உள்ள பரிகாரம் பண்றேன்னு கூட்டிட்டு போய் வெட்டிட்டான்னு கத்தி அழுது இருக்கார். அப்புறம் அவரே போலீஸுக்கு போன் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. அதுக்கு பிறகு அங்க வந்த கொலக்கம்பை போலீஸ் நாகராஜ் ரத்தம் வடிச்சிட்டு நிக்கிறத பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போலாம்னு கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா பதற்றத்துல இருந்த அவரு ஹாஸ்பிட்டலுக்கு போகாம போலீஸ் பக்கத்திலேயே நின்னுக்கிட்டார். அதுக்கப்புறம் சாமியார வெளியே கூட்டிட்டு வந்த போலீஸ் 2 பேர்கிட்டையும் நடந்ததை கேட்டிருக்காங்க. அப்புறம் ஆம்புலன்ஸை வர வச்சு நாகராஜ சமாதானப்படுத்தி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க போலீசார். அடுத்து மது போதையில நின்னுட்டு இருந்த சிவகுமாரை கைது செஞ்ச போலீஸ் அவரை குன்னூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சிட்டாங்க. வனப்பகுதியில் இருந்து வீசிய கடும் துர்நாற்றம். அழுகிய நிலையில் சடலமாக கிடந்த 8 மாத கர்ப்பிணி. செல்போன் சிக்னலை வைத்து துப்ப துலக்கிய போலீஸ். இளம்பெண்ணை வனப்பகுதிக்கு அழைத்து சென்று துடிக்க துடிக்க கொன்ற காதலன். 8 மாத கர்ப்பிணியை காட்டு மிராண்டித்தனமாக அடித்து கொன்றதற்கு என்ன காரணம்? கொலைக்கான பின்னணி என்ன? தினமும் ஏகப்பட்ட புகார்கள் வரக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் கால் ஒன்று வந்திருக்கு. சார், வனப்பகுதியில கர்ப்பிணி ஒருத்தங்க அழுகிய நிலையில சடலமா கிடக்குறாங்க, சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி இருக்காங்க. தகவல் தெரிஞ்சதும் ஸ்பாட்டுக்கு போன போலீஸ்காரங்க சடலம் கிடந்த இடத்துக்கு போய் பார்த்தப்ப கடுமையான துர்நாற்றம் வீசியிருக்கு. ஒரு வழியா கர்ப்பிணியோட சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சுட்டு விசாரணையில இறங்கினாங்க. அதுக்கப்புறம் உயிரிழந்து கிடந்த கர்ப்பிணி யாருன்னு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க போலீஸ். கிருஷ்ணகிரியில உள்ள கோனை கவுண்டனூர்ல இருக்கிற வனப்பகுதியில இருந்துதான் போலீஸ்காரங்க கர்ப்பிணியோட சடலத்தை மீட்டிருக்காங்க. அப்போ முதற்கட்டமா கோனை கவுண்டனூர் சரகத்துக்கு உட்பட்ட ஏரியாவில் ரீசெண்டா காணாம போனவங்களோட லிஸ்ட் எடுத்து அதுல யாராவது மிஸ்ஸிங் இருக்கான்னு பார்த்திருக்காங்க. ஆனா அதுல எந்த குழுவும் கிடைக்கல. அதுக்கு பிறகு கோனை கவுண்டனூர் பகுதியில் இருக்கிற சிசிடிவி கேமராக்களை அலசி ஆராய்ஞ்சிருக்காங்க. அதுலதான் கர்ப்பிணியை யாரு இப்படி பண்ணாங்கிறதுக்கான காரணம் தெரிய வந்துச்சு. சிசிடிவி கேமராவில் சந்தேகத்துக்கிடமா இருந்த 2 இளைஞர்களை பிடிச்சு விசாரிச்சப்பதான் போலீஸுக்கு இந்த கேஸ்ல ஒரு கிளாரிட்டியே கிடைச்சிருக்கு. தாசிரிப்பள்ளி கிராமத்தை சேர்ந்த மதியழகன் சாலினிங்கிற தம்பதிக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணமாக இருக்கு. சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த மதியழகனுக்கும் சாலினிக்கும் இடையில மனஸ்தாபம் ஏற்பட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சு போயிட்டாங்க. சாலினி தன்னோட அம்மா அப்பா வீட்டுக்கே வந்திருக்காங்க. ஆனா என்னதான் பெத்தவங்களா இருந்தாலும் புருஷன் கூட சண்டை போட்டுட்டு வந்தது அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லப்படுது. அதனால அம்மா அப்பா 2 பேருமே ஷாலினி கிட்ட முகம் கொடுத்து கூட பேசாம உதாசீனப்படுத்தியிருக்காங்க. இது அவங்களுக்கு மன உளைச்சலை கொடுத்திருக்கு. அதனால கொஞ்சம் தள்ளி இன்னொரு வீடை வாடகைக்கு பிடிச்சு தனியா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க ஷாலினி. அப்ப அதே ஏரியாவை சேர்ந்த 30 வயசான ஆஞ்சிங்கிற இளைஞரோட ஷாலினிக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. ஆஞ்சி ஷாலினியோட எக்ஸ் லவ்வர். கணவரை பிரிஞ்சு தனியா வாழ்ந்துட்டு வந்த ஷாலினி தன்னோட எக்ஸ் லவ்வரான ஆஞ்சிய 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த தம்பதிக்கு 2 வயசுல மகள் இருக்காங்க. ஆஞ்சி கூட 1 வருஷம் சந்தோஷமா இருந்த ஷாலினிக்கு அதே கிராமத்துல உள்ள மேகநாதன்கிற இளைஞரோட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த பழக்கம் நாளடைவுல தகாத உறவுல போய் முடிஞ்சிருக்குது. ஷாலினி வேறொரு இளைஞர் கூட கள்ள தொடர்புல இருக்கிறது தெரிஞ்சு ஷாலினியை விட்டு பிரிஞ்சிட்டாரு ஆஞ்சி. கூட 2 வயசு மகளையும் கூப்பிட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறம் மேகநாதன் கூட அடிக்கடி தனிமையில இருந்த ஷாலினி கர்ப்பமாகிட்டாங்க. அதோட மேகநாதன் அன்பும் பாசமும் தனக்கு மட்டும்தான் கிடைக்கணும், அதுவும் கடைசி வரை கிடைக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க ஷாலினி. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், உன் குடும்பத்தை விட்டுட்டு என் கூட வந்துரு, நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்லி மேகநாதனை தன் கூடவே கூட்டிட்டு போக பார்த்திருக்காங்க ஷாலினி. லூசு மாதிரி பேசாத, எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, அவங்கள விட்டுட்டெல்லாம் வர முடியாதுன்னு சொல்லி ஷாலினி கூட போக மறுத்திருக்காரு. உன்னோட குழந்தை என் வயிற்றுல வளருது, நீ என்ன கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும்னு மேகநாதனை கட்டாயப்படுத்தியிருக்காங்க ஷாலினி. அது மட்டும் இல்லாம நீ என் கூட இருந்ததை எல்லார்கிட்டையும் முக்கியமா போலீஸ் கிட்ட சொல்லி உன்னை உள்ள தூக்கி வச்சிருவேன்னு கோபத்துல கொந்தளிச்சிருக்காங்க. தன்னால முடிஞ்ச அளவுக்கு ஷாலினியை சமாதானப்படுத்த பார்த்திருக்கான் மேகநாதன்.
ஆனா ஷாலினி உடனே கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்திருக்காங்க. ஒரு கட்டத்துல ஷாலினியோட டார்ச்சரை தாங்க முடியாம ஆத்திரத்தோட உச்சிக்கே போன மேகநாதன் ஷாலினியை கொன்னாதான் நாம நிம்மதியா இருக்க முடியும்னு நினைச்சு அவங்கள கொலை பண்ண முடிவு பண்ணிருக்கான். அதுக்காக ஷாலினி கிட்ட சமாதானம் பேசுற மாதிரி பேசி 3 நாளைக்கு முன்னாடி 8 மாச கர்ப்பிணியான ஷாலினிய வெளியில அழைச்சிட்டு போயிருக்கான். பைக்ல போகும்போது ஷாலினி மேகநாதன் கிட்ட தன்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்டு டார்ச்சர் பண்ணிருக்காங்க. அதனால ஆத்திரமான மேகநாதன் கோனே கவுண்டனூர்ல இருக்கிற வனப்பகுதிக்கு ஷாலினியை அழைச்சிட்டு போய் அவங்கள கீழே தள்ளி விட்டுருக்கான். அதே மாதிரி ஏற்கனவே ஷாலினியை கொலை பண்றதுக்கு ரெடி பண்ணி வச்சிருந்த தன்னோட ஃப்ரெண்ட்ஸையும் வர வச்சு ஷாலினியோட கழுத்தை நெரிச்சு துடி துடிக்க கொண்டு இருக்காங்க. சிசிடிவி காட்சியை அடிப்படையா வச்சு மேகநாதனை பிடிச்சு விசாரிச்சப்பதான் மொத்த உண்மையும் தெரிய வந்துச்சு. அடுத்து கொலையாளி மேகநாதனையும் கொலைக்கு உடந்தையாயிருந்த அவனோட 2 ஃப்ரெண்ட்ஸையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல தள்ளிட்டாங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்த்தகவில். நிகழ்த்தகவு.